இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய தேவன் மிக உயர்ந்த செல்வந்தர். அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வில் என்ன குறைவுகள் இருந்தாலும் அந்த குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்குவார். ஒரு 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல உங்கள்ட்ட 2,000 ரூபாய் தான் இருக்கு, மீதி தேவை 8,000 ரூபாய். அது ஒரு குறைவு. இப்போ இந்த குறைவுல என்ன செய்ய? யார்ட்டையாவது கடன் வாங்கிடலாமா? யார்ட்டையாவது கைமாத்து வாங்கிடலாமா? இல்லை ஏதாவது நகையை அடகு வச்சிடலாமா? இப்படிதான் உலக பிரகாரமாக நம்ம யோசிக்கிறோம். ஆனால் நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவசியமான அந்த தேவையிலே அவர் நமக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். அப்ப இந்த தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுவின் மூலமா என்னுடைய குறைவை நிறைவாக்குவார் என்பதை நீங்கள் அறிந்து அவரை நோக்கி பார்ப்பீர்களானால் உங்கள் தேவைகளை அவர் சந்தித்து அந்த பண தேவை என்கிற அந்த குறைவை நீக்குவார். இப்ப படிக்கணும், ஞாபகம் வைக்க முடியல, புரிந்து கொள்ள முடியல, எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு, எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் சொல்லி தராங்க. ஆனால் என்னால் அதை என்ன செய்ய முடியல, புரிந்து கொள்ள முடியல. எவ்வளோ நேரம் உட்கார்ந்தாலும் மெமரி பண்ண முடியல, ஞாபக சக்தி குறைவாக இருக்குது, புரிந்து கொள்ளும் ஆற்றல் குறைவாக இருக்குது. என்ன பண்ணுறது? எனக்கு அறிவில்லைன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிறதா? என்னால் படிக்க முடியலன்னு சொல்லி புலம்புறதா? இல்லை. ஞானத்தில் குறைவுபட்டு இருந்தால் நம்முடைய தேவன் அந்த குறைவை நிறைவாக்குகிறவராக இருக்கிறார் என்பதை அறிந்து, ஏசப்பா எனக்கு ஞானம் தாங்கன்னு கேட்கும்போது, ஞானத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் உங்களுக்கு தேவையான ஞானத்தை என்ன செய்வார்? தருவார். சரீரத்தில் பலன் குறைஞ்சிட்டு செய்ய வேண்டிய கடமையை செய்ய முடியல, வேலையை செய்ய முடியாதபடிக்கு பாதிப்பு, அதனால நிறைய விஷயங்கள் தடைபடுகிறது, நிறைய காரியங்கள் செய்கிறதற்கு கால தாமதமாகிறது. என்ன செய்யறதுன்னே எனக்கு புரியல. என் வயசுல இருக்கிறவங்களுக்கு இப்படிலாம் இல்லை, ஆனால் நான் இப்போ பலனில் குறைந்திருக்கிறேன். அப்போ ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவர், தம்முடைய பலனை நமக்கு தருகிறவர். அப்போ அவர் நம்முடைய பலவீனங்களில் நம்முடைய குறைவை நிறைவாக்க முடியும் என்பதை நீங்கள் அறிந்து அவரை நோக்கி பார்ப்பீர்களானால் அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்க பலவீனங்களிலே உங்களுக்கு தேவையான பலன் அவர் என்ன செய்வார்? தருவார். இப்படி வாழ்க்கையில என்ன குறைவு இருந்தாலும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் நம்முடைய வாழ்வின் குறைவுகள் அனைத்திற்கும் அது தீர்வை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அத்தனை தேவைகளையும் சந்திக்கக்கூடியதா இருக்கிறது. இதை நீங்க புரிந்து கொண்டு, ஆண்டவரே உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் என்னுடைய குறைவை நிறைவாக்கும் என்று இன்றைக்கு அவரை நோக்கி பார்த்து அவர்கிட்ட கேளுங்க உதவிய. அந்த குறைவுகள் எதுவா இருந்தாலும் அதை நிறைவாக்குவார். என கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா சுதந்திரங்களுக்கும் நாம் உரிமை உள்ளவர்களாக இருக்கிறோம். தேவன் அதை இன்றைக்கும் கொடுக்கிறவராக இருக்கிறார். குறைவோடு இருக்கிறேன்னு சொல்லி புலம்ப வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். தேவனை நோக்கி பாருங்கள், இயேசுவின் மூலமாய் பெற்றுக்கொள்வீர்கள். பரிசுத்த பிதாவே, எந்த குறைவா இருந்தாலும் இன்றைக்கு அது நிவர்த்தியாவதாக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.